அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய இன்றைய நெல்லிக்கனி நிகழ்ச்சியில நம்ம கிட்ட மிஸ் கரிஷ்மா அவர்கள் பேச வந்திருக்கிறாங்க. இவங்க நம்மளோட நிமான்ஸ் ஜீரியாட்ரிக் யூனிட்ல ப்ரொஃபசர் டாக்டர் பிரீத்தி சின்ஹா அவர்களுடைய ஒரு ப்ராஜெக்ட்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இன் மாடரேட் டிப்ரெஷன், அதாவது மாடரேட் மன அழுத்தம் உடைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை அவங்க விளக்குவாங்க. அதை பத்தி இங்க பேச இருக்கிறாங்க. அவங்க வந்து எம்எஸ்சி சைக்காலஜி உளவியல் துறை சம்பந்தமா படிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க மெயினா அந்த பேஷண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்டாஃபாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிமான்ஸ்ல. இப்போ அவங்கள அன்போடு அழைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு. அவங்க ஒரு 30 to 40 நிமிஷம் பேசுவாங்க. எப்படி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னா நம்ம குடல்ல வந்து நார்மலாவே சில நுண்ணுயிர்கள், கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம், அது இருக்கும். அதற்கும் நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு, அதனால நம்மளுக்கு எப்படி நம்மளோட மனப்பிரச்சனைகள்லாம் குணமாகுது அப்படின்றத பத்தி அவங்க சில விஷயங்கள் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசி 20 நிமிஷம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அதை பத்தி ஏதாவது இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். கரிஷ்மா, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் செஷன். நன்றி. ரொம்ப நன்றி மேம் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. அண்ட் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு தாட்டி சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்குமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் ஒரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி செய்வேன். அந்த எக்ஸசைஸை நான் இங்கேயும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, அதே தான். ஸோ நம்ம மூக்குக்கு கீழே நம்மளோட மூச்சு எந்த சைடு போகுது, எந்த சைடு வருது அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் ஒரு தாட்டி நோட்டீஸ் பண்ணி உங்களோட ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எந்த சைடு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் நார்மலா இப்படி வச்சு பாக்குறேன். நான் எந்த சைடு மூச்சு இழுத்து விடுறேன் அப்படின்னா என்னோட ரைட் சைடு, என் ரைட் சைடோட நாசிரல்ல நான் வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுது. உங்களுக்குலாம் எந்த சைடுல விடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட் சைடு இல்லாம வருங்க. ரைட் சைடு. ஓகே. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ நம்ம யூஸ்வலா பிராணாயாமம் பண்ணுவோம்ல, அதே தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு பிராணாயாமம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்மளோட மூச்சு எந்த சைடு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பிராணாயாமம் பண்றதுக்கு இந்த முத்திரை எல்லாருக்கும் தெரியும். இந்த முத்திரை யூஸ் பண்ணி ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இழுத்து விட போறோம். லெஃப்ட் இழுத்துட்டு ரைட் எக்ஸேல் பண்ண போறோம். திருப்பியும் ரைட்ல இன்ஹேல் பண்ணிட்டு லெஃப்ட்ல விட போறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துட்டு இப்போ கையை கீழே வச்சு பார்த்தா எந்த நாஸ்ட்ரல் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு. ஓகே,
வேற யாருக்காவது ஏதாவது சேஞ்சஸ்? ஓகே. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம யூசுவலா பிரீத் பண்றப்போ ரைட் இல்லன்னா லெஃப்ட் இப்படிதான் நம்ம யூசுவலா பிரீத் பண்ணுவோம். ஆனா இந்த பிராணாயாமம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிராணாயாமம் அட்லீஸ்ட் 1 to 2 மினிட்ஸ் ஆர் 2 to 5 மினிட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம செஷனுக்கோசரம் நான் 30 செகண்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அது ஆக்சுவலா ஒழுங்கா பண்ணோம்னா 2 சைடு ஆஃப் தி நாஸ்ட்ரிலும் நம்மளுக்கு வேலை செஞ்சிருக்கணும். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் 2மே ஆக்டிவா இருக்கணும். ஸோ 2மே ஆக்டிவா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு 2 தான் இந்த சைடு இருக்கு. ஸோ நம்ம 2 சைடு ஆஃப் தி பிரெயினையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த எக்ஸர்சைஸை வந்து பழைய காலத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரைட் சைடு வந்து மூச்சு இழுத்து விட்டோம்னா லெஃப்ட் சைடு ஆக்டிவா இருக்கு. நம்மளோட லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து இன்னும் ரைட்டோட ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம எடுத்து விட்டுட்டு இருந்தோம் ஆர் லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஆக்டிவா இருக்குன்னா ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் வந்து நம்மளுக்கு ஆக்டிவா இருக்குன்பாங்க. ஸோ ரைட் சைடு ஆஃப் தி பிரெயின் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரியேட்டிவ் சைடு, நம்ம வந்து புதுசு புதுசா யோசிக்கிறது, நம்மளோட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு புதுசா வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொண்டு வர்றது, அதெல்லாம் ரைட் சைடு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லெஃப்ட் சைடு நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கலா வந்து யோசிக்கிறதுக்கு. ஓகே, இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த இந்த இது பண்ணா இது சரியா போயிடும் அப்படின்னு நம்ம எமோஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகாம வெறும் லாஜிக்கலா யூஸ் பண்றதுக்கு லெஃப்ட் சைட் பிரெயின். ஸோ இந்த 2 சைடு ஆஃப் தி பிரெயினும் ஒர்க் பண்றதுக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் செஞ்சா நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், நல்லா கிராஸ் பண்ணிப்பாங்க, நல்லா நம்ம யூஸ் பண்றதுக்கும் இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்றதுக்கும் உடனே அட் அ டைம்ல யூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சின்ன எக்ஸசைஸ். அண்ட் இது சின்ன குழந்தைங்க படிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஒரு குட்டி காக்னிட்டிவ் ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இங்கிலீஷ்ல அந்த ரிசர்ச் ஃபீல்ட்ல இருந்து சொன்னோம்னா இது ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். ப்ரோபியோட்டிக்ஸ்னா என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம். ஸோ உங்களுக்கு ப்ரோபியோட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியலனாலும் ஓகே, ஏன்னா அது பத்தி தெரிஞ்சுக்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ ப்ரோபியோட்டிக்ஸ்க்கு போகறதுக்கு முன்னாடி சில விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நல்ல ஊட்டச்சத்து முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு எப்பயுமே சொல்லிக் குடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளும் அத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நம்ம நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவா ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சக்தி இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்மளுக்கு டயபிட்டிஸ் வரக்கூடாது. ஹைப்பர் டென்ஷன் வந்து நான் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். அந்த மாரி நெறையா ஃபிசிக்கல் விஷயத்துக்கு, நெறையா உடம்புல இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா, இப்போ புதுசா ஒரு துறையே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நல்ல ஊட்டச்சத்தான உணவு சாப்பிடுறப்போ, நம்மளோட மனநிலையும் நல்லா ஆகுது அப்படின்னு நெறைய ரிசர்ச்சஸ், நெறைய ஒரு ஒரு புதுசான துறையே உருவாகுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சைக்கோ பயாலஜி ஆஃப் குட் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு தனி துறையே ஆரம்பிக்குது. ஸோ, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னன்னா ஹோல் ஃபுட்டா இருக்கணும். அதாவது ஃப்ரைடு ஃபுட்டா இருக்கக்கூடாது. ஆம், அந்த இப்போ நம்ம உணவுல சாப்பிடுறோம்னா, அதுல வெறும் கார்ப் மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் சாதம் மட்டும் இருக்கக்கூடாது. அது கூட புரோட்டீனு, அதுக்கப்புறம் காய்கறி, வெஜிடபிள் அது எல்லாமே சுத்தி இருக்கணும். வெறும் சாதம், தயிர் இல்லைன்னா வெறும் சாதம், சாம்பார் இது மட்டும் பத்தாது. அதோட காய்கறியும் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே தான். ஆனா, அது எப்படி வந்து நம்ம மைண்ட் அஃபெக்ட் ஆகுது? எப்படி வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ, இதுல நெறைய ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, டிப்ரஷன் மட்டும் இல்ல. டிப்ரஷன் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் காஸ். இந்த உணவு வந்து சரியா எடுத்துக்கலன்னா, அ நான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம நல்லா சாப்பிடல அப்படின்னா டிப்ரஷன் வந்துரும்னு நான் சொல்லல. இப்போ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர், அதாவது ஒரு காரணம் அ இந்த டிப்ரஷன வந்து இன்னும் தூக்கி விடுறத வந்து ஃபுட்டும் ஒரு ரீசன் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இப்போ அ ஏன் நல்ல ஊட்டச்சத்து சாப்பிடணும் அப்படின்னா, நம்மளோட ம் அ செல்லுலாம் சொல்லுவாங்கல்ல. செல்லுல வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு
சின்ன ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால தான் வந்து நம்மளுக்கு எனர்ஜி நம்மளுக்கு இப்போ நம்ம நாளைக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்து அந்த சக்தி வந்து அந்த ஒரு சின்ன ஆர்கன்ல இருந்து தான் நம்மளுக்கு வருது. அந்த சின்ன ஆர்கனை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து இந்த நல்ல ஃபுட் சாப்பிட்றப்ப தான் இந்த சின்ன ஆர்கன் வளருது. வளர்றப்ப தான் நம்ம வந்து இன்னும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி வாழ்க்கையில இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் இந்த நல்ல ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்ப நெறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா தான் இப்போ கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இது வந்து நான் நினைக்கிறேன் முன்னாடியே யாரோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் சில பேருக்கு யாருக்கு அந்த செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணலையோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வார்த்தை கட் பிரெயின் ஆக்சிஸ்ங்கிறது சைக்காலஜி துறையில ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இப்ப கருதப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடி கண்டுபிடிக்கல. இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சு இதனால நிறைய பேரு நல்லா ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இதுனா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கட்டுனா நம்ம சாப்பிட்ற உணவு குழாயில இருந்து நம்ம வயிறுல இருந்து நம்ம குடல் இருக்குல்ல இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம கட் அப்படின்னு சொல்றோம். நம்ம பிரெயின்னா மூளை. ஸோ மூளைக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் அதாவது வயிறுன்னு சொல்றோம். வயிறுனா நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த இந்த செஷனுக்கு. ஸோ நம்ம வயிற்றுக்கும் நம்ம பிரெயினுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, எதனால இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த கட்டுல அதாவது இந்த வயிற்று பகுதியில நம்மளுக்கு நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. இந்த பாக்டீரியாலாம் உயிரோட இருக்கிற நல்ல பாக்டீரியா, நம்மளுக்கு தேவைப்படுற பாக்டீரியா நிறையாவே இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் இல்லை நிறையா இல்லை, ஒரு 100 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாக்டீரியா மட்டும் இல்லை, ஒரு ஈஸ்ட் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு நம்மளால எண்ண முடியாத அளவுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாவும் ஈஸ்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆம், எவ்வளோ எவ்வளோ வெரைட்டி ஜாஸ்தி இருக்கோ, அதாவது எவ்வளோ எவ்வளோ இப்போ ஒரு பாக்டீரியா மட்டும் இல்லாம 100 விதமான பாக்டீரியா இருக்கோ, அவ்வளோக்கு நம்ம நல்லது. இப்போ வந்து ஒரு விதமான பாக்டீரியா மட்டும் இருந்தா நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லது இருக்காது. அதாவது 100 வகையான பாக்டீரியா இருந்தா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து வயித்தையும் பிரெயினையும் கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இந்த வயித்தையும் பிரெயினையும் கனெக்ட் பண்றது எவ்வளோ முக்கியம்னா, இது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்னு சொல்லுவாங்கல்ல. பிளட் வந்து நம்ம எப்படி மற்ற உடம்புக்கு வந்து பாயுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நர்வ்ஸ் நம்மளோட நரம்புகள்லாம் வந்து எவ்வளோ சக்தியாக இருக்குது, எப்படி வந்து நம்ம இப்போ கையில் ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா எப்படி பிரெயினுக்கு போகுது, பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா எப்படி நம்ம காலுக்கு போகுது, இது எல்லாமே வந்து இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இந்த இந்த கனெக்ஷன் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வயிற்றுல இந்த லைவ் பாக்டீரியாஸ் இருக்குல்ல, அது ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் இருக்கு. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். செரோட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் வந்து நிறைய உருவாகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட். அதாவது எங்க வந்து இந்த பாக்டீரியா ஜாஸ்தியா இருக்கோ, எங்க வந்து இந்த வெரைட்டிஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கோ, அதாவது அந்த பாக்டீரியாவோட வகைகள் எங்க ஜாஸ்தியா இருக்கோ, அங்கதான் வந்து நிறைய செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹார்மோன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த செரோட்டோனின் ஹார்மோன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த செரோட்டோனின் ஹார்மோன் டைரக்டா டிப்ரெஷனுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ செரோட்டோனின் லெவல் ஜாஸ்தி இருந்தா நம்ம அந்த ஹாப்பியா இருக்கிற அந்த கண்டென்ட் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கிற அந்த எமோஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. செரோட்டோனின் எப்போ கொஞ்சம் கீழே போதோ அப்போ நம்ம
நம்ம சோகமா ஃபீல் பண்றது ஆர் இன்னும் ரொம்ப கம்மியா போச்சுன்னா தான் அது டிப்ரெஷன். அது டாக்டர்ட்ட போற அளவுக்கு அவ்வளோ கம்மியாகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு லைவ் பாக்டீரியா, அதாவது உயிரோட இருக்கிற நல்ல பாக்டீரியா, நம்ம நெறைய வகையான பாக்டீரியா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வயித்துல இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ செரோட்டோனினும் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செரோட்டோனின் ஜாஸ்தியானா என்ன? நம்மளுக்கு டிப்ரெஷன் கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதாவது டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த கட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கட்டு தான் போய் நம்ம பிரெயினுக்கு போய் சிக்னல் குடுக்குது. அதாவது இந்த ஹார்மோன் மூலியமா. இந்த ஹார்மோன் இப்போ கட்ல உருவாகி பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு போய் சொல்லுது, இந்த மாரி வந்து நெறைய இருக்கு. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த நல்லா இப்ப சாப்பிட்டா, நல்ல பாக்டீரியா சாப்பிட்டு, நல்ல அ அ நியூட்ரிஷன் உள்ள உணவா நம்ம சாப்பிட்டா, டிப்ரஷன் சரியா போயிரும் அப்படின்னு நான் சொல்லல. ஒரு வகையா, இப்ப வந்து ஒரு இப்போ டாக்டர்ட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம். ஸோ, அதுல ஒரு ட்ரீட்மெண்ட். அதே மாரி இன்னொரு ட்ரீட்மெண்ட் நம்ம கையில என்ன இருக்கு? இப்ப ரொம்ப முடியலன்னா டாக்டர்ட்ட போறோம். ஆனா, இப்போ கம்மியா தான் இருக்கு. எனக்கு அவ்ளோ சீரியஸா இல்ல. பட் ஆனா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு நான் சோகமா இருக்கேன். என்னால முடியல. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நம்ம இந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட வந்து ட்ரை பண்ணா நல்லாருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சீரியஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்டின்னா, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாம். ஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சைட் பை சைடு நம்மளும் அம் நல்லபடியான நல்ல நியூட்ரிஷியஸான உணவு சாப்ட்டா, இது 2த்துக்கும் ஒரு அ அ சமமாகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதுல ஏதாவது டவுட் அப்பப்போ யாருக்காவது இருந்ததுன்னா கேட்கலாம். ஆர் நம்ம கடைசியா பேசினாலும் பேசிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம். ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப இது வந்து நம்ம டே டு டே விஷயத்திலேயே இந்த கட் பிரெயின் ஆக்சிஸோட இம்பார்ட்டன்ஸ தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்பல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வர ஜெனரேஷன்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். என்னால ரொம்ப முடியல. அதனால நான் வந்து அது இதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இந்த முறுக்கு இருந்தது, முறுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸ்வீட் இருந்தது, அந்த ஸ்வீட் அப்படியே ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தது. அதனால நான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா, நம்ம பிரெயின் வந்து நம்ம கட்டுக்கு வந்து சிக்னல் குடுத்து, நீ நல்லா சாப்பிடு. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப நெறையவும் நம்மளுக்கு பசி எடுக்கும். நெறைய சாப்பிடுவோம். நெறைய விதமா சாப்பிடுவோம். நம்ம கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, நம்ம இது வந்து ஒரு பிசிக்கல் சிம்ப்டம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எப்படி உடம்பு வழியா எப்படி பசி ஆகுறது? இது வந்து மைண்டோட வேலை தானே ஸ்ட்ரெஸ்ஸு. மைண்டோட வேலை எப்படி நம்மளுக்கு பசியா அந்த உடம்போட வேலையாகுது? இதுலேருந்து நம்மளுக்கு புரியுதுல்ல. எப்படி வந்து அ நம்மளோட மைண்டும், நம்மளோட உடம்பும் எவ்ளோ ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம். இதே மாரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ, நான் வந்து வெஜிடபிள் சாப்பிடணும். நான் வந்து நல்ல பழம், காய்கறி சாப்பிடணும்னு நம்ம என்னைக்குமே கிரேவ் பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே வந்து இந்த சுகர் ஜாஸ்தியா உள்ள ஃபுட்டு, இல்லன்னா வந்து இந்த அம் பஜ்ஜி, போண்டா அந்த மாரி டீப் ஃப்ரைடான ஃபுட்டு இதுதான் சாப்பிடணும்னு தோணும். ஏனாலும் இதே மாரி ஒரு கட்டுக்கும், பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறனால தான் இந்த மாரி அ ரிலேஷனும் இருக்கு. அதாவது மைண்டுக்கும், பாடிக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்கு. அதே மாரி தான் கட்டுக்கும், பிரெயினுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அகைன் கேட்கலாம். ஸோ, இப்ப ப்ரோபியோடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ, ஆ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ முக்கியம் இந்த உயிரோட இருக்கிற பாக்டீரியா அப்படிங்கிறது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அதேதான். நம்மளுக்கு தேவையான பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்கு. அது பேரு தான் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில டைம் அது வந்து அம் உணவுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். சில டைம் உணவுல இருந்து கிடைக்காது. ஸோ, அதனால தான் அந்த உணவுகள்லாம் நம்ம என்னென்ன உணவுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத சூஸ் பண்ணி சாப்பிட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ, அம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஃபுட்ல இருக்கு. அது எதுக்கு வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ கிரியேட் பண்றதுக்கு. ஒரு சமமானமா ஒரு எல்லா நம்ம 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 முன்னாடியே சொன்ன மாரி ஒரு வெரைட்டி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ, அந்த வெரைட்டி வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரோபியோட்டிக்ஸ் வந்து வெளியில இருந்து நம்ம ஃபுட் மூலியமா எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த செரோட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குல்ல, அது வந்து அம் உற்பத்தி ஆவறதுக்கு
ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது வந்து எகெயின் நம்ம செரோட்டோனின் நம்ம மூட வந்து பாதிக்கும். நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், சந்தோஷமா இருக்கோமா, இல்ல துக்கம் ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிறது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நம்மளுக்கு இப்போ கோவிட்னால நம்ம நிறைய இம்யூன் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் எகெயின் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா இம்யூன் சிஸ்டமும் வந்து நல்லா ஆகுது அப்படின்னு ரிசர்ச்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நல்ல சக்தி ஜாஸ்தி ஆக ஆக அதுல சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு இன்னொரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்றது ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சைட்டோகைனின்ஸ் நம்மளுக்கு எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஹேவியர். ஸோ சைக்காலஜினாலே ஒரு 2 வார்த்தை தான். என்னன்னா நம்மளோட மூட், நம்மளோட மனநிலை, அதுக்கப்புறம் நம்மளோட பிஹேவியர், நம்ம எப்படி வந்து நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறது. அதாவது மனநிலை அண்ட் நம்மளோட நடவடிக்கை, இது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் சைக்காலஜி. ஸோ ஒன்று வந்து அந்த செரோட்டோனின்னு ஒரு ஹார்மோன் பார்த்தோம், அது வந்து நம்மளோட மனநிலையை வந்து பாதிக்குது. அதே மாதிரி சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை வந்து நம்மளோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பாதிக்குது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிற இடம் வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த சைட்டோகைனின்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இந்த 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னா, அங்கங்கே ஆக்சுவலாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் நம்ம ஸ்வெல்லிங் சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு வீக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சார். தேங்க் யூ. நமக்கு வெளியில வீக்கம் ஜாஸ்தியா இருந்தா ஸ்வெல்லிங்னு சொல்லுவாங்கல்ல. அதே வந்து உடம்புக்குள்ள சில வெசல், அதாவது சில ரத்த ஓடுற குழாயோ, இல்லன்னா வந்து நம்மளோட நர்வ்ஸோ, அது வந்து இல்லன்னா மசிலோ, இது எல்லாமே வந்து வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீக்கத்தை வந்து வீக்கமே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த வீக்கத்தை கம்மியாக்குறதுக்கோசரம் அதுக்கும் வந்து நம்மளோட ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீக்கம் ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா, அந்த வீக்கம் ஜாஸ்தி ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து நிறைய மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், அதாவது நம்ம மனநிலை சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. எப்பப்போ அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ, அப்பப்போ நம்மளுக்கு மனநிலை பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து கம்மியாக்குறதுக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எது பார்க்குறோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ். எகெயின் நம்ம ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக நம்மளோட பாடி அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானா நம்மளோட மனநிலை, அதாவது நம்மளோட மைண்ட் வந்து ஆஃப் ஆயிட்டு பாடியிலேருந்து நிறைய சிம்டம் வர ஆரம்பிக்கும். நம்ம என்ன நிறைய வேர்க்க ஆரம்பிப்போம், நிறைய நெஞ்சு படபடன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் கம்மியானா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நரம்புகள் இருக்குல்ல, அது வந்து வீக் ஆகும். நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகும். நரம்புகள் வந்து டேமேஜ் ஆகி உதிர்ந்து சாவறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு லைவ் பாக்டீரியா. ஒரு லைவ் பாக்டீரியா எவ்வளோ முக்கியம் நம்ம உடம்புக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம இப்போ நான் வந்து மனநிலை துறையிலேருந்து வந்தனால நான் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப முக்கியம். அதாவது உடம்புக்கும் எவ்வளோ முக்கியம்னா, டைஜஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சில பேருக்கு ஐபிஎஸ், அதாவது இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம், வயித்து வலி, ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தனியா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றதே ப்ரோபயோட்டிக்ஸ்ங்கிறது பிரிஸ்கிரைப் பண்றாங்க.
எஸ் சார். எஸ் சார். ராமானுஜம் சார், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டினியூ மேடம், கண்டினியூ. மேடம் அதான் பெஸ்ட். நீங்க முடிச்சுட்டு கடைசியில கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். தட் வில் பி ஃபைன். ஓகே ஓகே Please ஓகே சார். continue. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஐபிஎஸ், அதாவது இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம், அந்த மாதிரி நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபிசிக்கல், அதாவது மருத்துவ துறையில இருந்தும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து மனநிலை துறையில் இருக்கனால நான் வெறும் மனநிலைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன், பட் மோஸ்ட்லி வந்து மனநிலை ரிலேட்டடாக சொல்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில மருத்துவ குணங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குன்னா, அது இல்லாமல் உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர், அதாவது ஹார்ட் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா, அப்புறம் வந்து சுகர் இருக்குது அப்படின்னா, இதுக்கும் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸை ப்ரோபயோட்டிக்ஸ்க்கு ஒரு உணவா நினச்சிக்கலாம். அதாவது இது இப்போ ப்ரீபயோட்டிக்ஸ் இருந்தால் தான் ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லா வளரும். ஸோ நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லா இருந்தால் செரோட்டோனின், சைட்டோகைனின் நம்ம வந்து மைண்டுக்கு, நம்ம பிஹேவியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த ப்ரோபயோட்டிக்ஸே நம்ம நிறையா உற்பத்தி ஆகிறதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று தேவை. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ்னால் என்னென்னா, அது நம்ம உணவில் வந்து கிடைக்காது. சாரி, நம்ம பாடி வந்து தானாக ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம வந்து உணவுல இருந்து மட்டும்தான் வாங்கிக்கணும். நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து உணவுல இருந்தும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பாடியும் வந்து அப்பப்போ வந்து உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ப்ரீபயோட்டிக்ஸுங்கிறது நம்ம வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நம்ம ஃபுட்டில் இருந்து மட்டும்தான் எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு செரிமானம் ஆகாத ஒரு ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ முக்கியம் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் அவ்வளோ முக்கியம். ஸோ ரெண்டுத்துக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். ஸோ வந்து இதுக்கு முக்கியமாக நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டாக ஜாஸ்தியாக சாப்பிட்டா இதுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆனால் தான் வந்து இன்னும் நல்ல நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வெறும் ப்ரோபயோட்டிக்ஸ் மட்டும் சாப்பிட்டோம்னா ஓகே. ஆனால் ப்ரீபயோட்டிக்ஸோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து உற்பத்தி ஆகி நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான 2 ப்ரோபயோட்டிக்ஸ் பேர் வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அந்த மாதிரி. ஸோ லாக்டோபசிலி அப்படின்னு ஒரு பாக்டீரியா, அது இல்லாமல் பைஃபிடோ பாக்டீரியா அப்படின்னு 2 பாக்டீரியா இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன்னா இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா இருக்குது. ஆனால் இது 2 ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வந்து நம்ம வயிற்று வரைக்கும் மட்டும் போகாமல் நம்ம குடல்லையும் போய் அங்கே உள்ள பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில பாக்டீரியா என்ன ஆயிரும்னா வயிறுலேயே செத்து போயிடும். ஸோ வயிற்றுல செத்து போனால் இன்னும் வயிற்றுக்கு அப்புறம் நம்ம குடல் இருக்குது, பெரிய குடல் இருக்குது, சின்ன குடல் இருக்குது, இதுலேயும் போய் நம்ம வேலை செய்யணும்ல. ஸோ இது வேலை செய்யறதுக்கு தான் இந்த 2 பாக்டீரியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லா ரிசர்ச்லேயும் சொல்கிறாங்க. அண்ட் எல்லா விதமான பிரச்சனைகள், அதாவது கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், நம்மளுக்கு வயிறு சரியில்லையா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து வயிறு வந்து உப்புசமாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம மூடு திருப்பி சரியில்லையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 பாக்டீரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து இது பேசியாச்சு. எப்படி வந்து மனநிலத்தையும் வந்து எப்படி நம்மளோட அறிவாற்றலையும் வந்து பாதிக்குது அப்படின்னு. நம்ம
இது வந்து நான் மூடு பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். பட் மூடு நல்லா இருந்தா தான் நம்மளோட காக்னிஷன், அதாவது நம்ம எப்படி வந்து யோசிக்கிறோம், எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்தா நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம டிமென்ஷியா பத்தி பார்த்துருக்கிறப்போ பார்த்திருப்போம். அதாவது எம்சிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு. மைல்டு காக்னிட்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ், நம்மளோட யோசனைகள் ஆர் மெமரி பவர், நம்மளோட சக்தி வந்து எவ்வளோ கம்மியாகுதோ ஆர் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு மூடும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூடு எவ்வளோ நல்லா இருக்கோ, அதாவது நம்ம மனநிலை எவ்வளோ நல்லா இருக்கோ, அப்போ வந்து நம்மளோட காக்னிஷன் அறிவாற்றலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து மூடு கம்மியாகுதோ அப்போ வந்து அறிவாற்றலும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சில சஜஷன்ஸ் கொடுக்க போறேன். அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து நான் எக்ஸ்பர்ட் இல்ல. நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் இல்ல. ஸோ இது வந்து ஒரு சஜஷன். எது எதுல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, எது எதுல ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்குன்னு ஒரு சஜஷனா குடுக்குறேன். இது நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல. ஆர் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். இது வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? எதுல இருக்கு? நம்ம உணவுல, நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுல எதுல வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொல்றது எதுலன்னா, தயிர்ல. தயிர்ல, அதுவும் வீட்ல செஞ்ச தயிர்ல நெறைய லாக்டோபசிலஸ் இருக்கு. அந்த பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து டைரக்ட்டா நம்மளோட அ மூள வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் கடைசியா சாப்பிடுறப்போ நம்ம தயிர் சாதத்தோட முடிப்போம். ஒரு ஹோல்சம் மீலா இருக்கிறதுக்கு. செகண்ட் வந்து என்னன்னா, இட்லியும், தோசையும். ஏன் இட்லி, தோசை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கலி ப்ரோபியோட்டிக்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்கும்னா, ஃபெர்மென்ட் பண்ண விஷயத்துல. அதாவது நம்ம அ யாராவது ஃபெர்மென்டேஷனுக்கு தமிழ்ல ஏதாவது சொல்ல முடியுமா? புளிக்க வைத்தல். ஹா. குட் மார்னிங் மேடம். எஸ். தேங்க் யூ மேம். புளிக்க வச்ச உணவுகள்ல வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீபயோட்டிக்ஸ் நம்ம புளிச்சு வச்ச விஷயங்கள்ல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்லி, தோசை இது 2மே புளிக்க வச்ச விஷயம் தானே. ஸோ இந்த 2 விஷயத்துலயும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊறுகாய். ஊறுகால ஏன் ஊறுகால அதே மாரி புளிக்க வச்சு ஊற வச்சு தான் இருக்காங்க. பட் அது வந்து அ கம்மியா எடுத்துக்கணும். ஏன்னா, அதுல ஆயில் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல ம் அ அதுலயும் வந்து காரம் ஜாஸ்தியா இருக்கும். சில பேத்துக்கு அது ஒத்துக்காது. ஸோ அந்த மாரி அப்புறம் சால்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே ஒரு அ குறிப்பிட்ட அளவு மட்டும் எடுத்துக்கிட்டா பரவால்ல. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா இட்லி, தோசை, தயிரு இதுலலாம் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு உணவுல வந்து அ ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அண்ட் நம்ம வந்து முன்னாடி காலத்துல நெறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்பயும் சில பேர் சாப்பிடுறீங்கன்னு பழைய சாதம். நம்புறேன். எஸ். பழைய சாதம். பழைய சாதம் தான் இருக்கிறதுலயே அ லைக் பெஸ்ட்டான ஃபெர்மென்ட் பண்ண ஒரு ப்ரோபயோட்டிக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து இது வந்து ஃபேமஸ் ஆயி தான் வெளிநாட்ல இப்ப வந்து காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய டிஷ்ஷாவே பண்ணி, அது வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாதப்போ இந்த டிஷ் சாப்பிட்டா நல்லாருக்கும் அப்படின்னு ஃபேமஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த பழைய சாதமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ரோபியோட்டிக்ஸ். அத நம்ம ஆல்ரெடி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆ இருக்கு. ஸோ இப்போ ப்ரீபயோட்டிக்ஸ் எது எதுல ஜாஸ்தியா இருக்குன்னா, நம்ம திருப்பியும் நம்ம டே டு டே விஷயத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா, இது வெங்காயம், பூண்டு, இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்துல என்னன்னா, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸ், அதாவது நம்ம ராகி, கம்பு, அதுக்கப்புறம் சாமை, திணை இந்த மாரி வெரைட்டியான உள்ள அம் அ பருப்புலயும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம டே டு டே இதுல எடுத்துட்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, கோகனட், அதாவது தேங்காய். தேங்காய்ல நெறைய ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாரி ப்ரோபயோட்டிக்ஸும், ப்ரீபயோட்டிக்ஸும் 2ம் அட் அ டைம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதே மாரி தான் நம்மளோட முன்னோர்களும் கரெக்ட்டா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இட்லி, சாம்பார் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்ல ஜாஸ்தின்னு சொன்னேன்ல. நம்ம வந்து தேங்காய் சட்னி எதுல ஜாஸ்தி? ப்ரீபயோட்டிக்ஸ்ல ஜாஸ்தி. ஸோ நம்ம 2 2த்தையும் சேர்த்து தானே எடுத்துட்டு இருக்கோம்.
அதே மாதிரி சில வெஜிடபிள்ஸ்லயும் ஜாஸ்தியா இருக்கு, அதனால சாம்பார் இருக்கு. சாம்பார், தோசை, இட்லி, சாம்பார், ரெண்டு ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் போஸ்ட்பயோட்டிக்ஸ் ரெண்டுத்துலயும் வந்து இப்போ ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டும் அட் அ டைம்ல எடுத்துக்கும். அப்போ வந்து ரெண்டுமே ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பழைய சாதம் எடுத்துக்கிறோம்ல, பழைய சாதத்துக்கு தொட்டுக்க என்ன எடுத்துக்கிறோம்? வெங்காயம். வெங்காயம். ஸோ பழைய சாதம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்ல ஜாஸ்தி, இப்போ வெங்காயம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ்ல ஜாஸ்தி. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல நம்ம எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான திங், நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பண்ண விஷயம். எகெயின் இது சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் ஒரு டயட்டீஷியன் இல்லாதனால என்னால் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு சின்ன ரிமைண்டராக வந்து இருக்கட்டும் அப்படின்னு இதை சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஏன் முக்கியம், எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சில பேத்தால இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க உடம்புல கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த் கண்டிஷன்னால கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது நிறைய காய்ச்சல் வந்து அவங்களுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக், அதாவது டோலோ, பேராசிட்டமால் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் வந்து நிறைய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தால் அப்பயும் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேத்தால இப்போ வந்து கேர்டு எடுத்துக்க முடியாது, கேர்டு ஒத்துக்காது, இல்லைனா வந்து இன்னொரு விஷயம் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் சாப்பிட முடியாதனால ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் லைஃப்பில், அண்ட் வந்து நிறையா என்ன எல்லா அந்த ஹோல் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்களே, எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு நம்மளால் எடுத்துக்க முடியல அப்படின்னா, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டயரியா இருக்குது, நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இல்லைனா வந்து டாக்டர்ஸ் வந்து அப்படி, ஸோ இந்த மாதிரி ரீசனுக்கு தான் டாக்டர்ஸ் வந்து சப்ளிமெண்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோபயோட்டிக்ஸை வந்து. ஸோ நம்ம நார்மலாக ஃபுட்டில் எடுத்துக்க முடியலன்னா சில கண்டிஷன்ஸ்னால டாக்டர்ஸ் ஆர் அதர் பீப்புள் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ சப்ளிமெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு சப்ளிமெண்ட் இப்போ போய் நம்ம மெடிக்கலில் போய் கேட்டால் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அது நல்ல பிராண்டா அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து CFU அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னன்னா காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ CFU கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட நிறைய வகையான பாக்டீரியா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் 2 பாக்டீரியா மட்டும் இருக்காது, நிறைய வகையான பாக்டீரியா ஒரு காலனியாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அந்த CFU லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும். அதாவது திருப்பி சொன்ன மாதிரி ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியா இல்லாமல் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கணும், நிறைய விதமான பாக்டீரியாஸ் இருக்கணும். அண்ட் நல்ல பிராண்டாக, நம்ம முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நல்ல பிராண்டாக இருக்கணும். ஸோ இதனால தான் வந்து சப்ளிமெண்ட் வந்து எப்பயுமே ஒரு டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வர அதுவும் இப்போ ஃபாரின்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறனால அவங்க போய் டைரெக்டாக போய் மெடிக்கலில் போய் வாங்குறதோ இல்லைனா வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கிது. ஸோ அவங்க ஈஸியாக வாங்கிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் நம்ம டாக்டர்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா, நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால தான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுறதா இருக்கும். ஸோ நாங்கள் நிம்மான்ஸ்ல என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இது வந்து நம்ம நிறைய பேர் நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம்ல. இப்போ விட்டமின் டி கம்மியா இருக்கு, அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ விட்டமின் டி டேப்லெட் அண்ட் விட்டமின் B12 டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதே ரொம்ப சிமிலர் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் டேப்லெட்டும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்ஸ் இல்லை இது எடுத்துக்கிறதுக்கு. அதுவும் முக்கியமாக நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கிறப்பயோ ஆர் வந்து நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், நம்மளோட மெமரி பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பயோ அதை வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது தப்பே இல்லை.
ஸோ இப்போ நான் நிம்மான்ஸில் கடைசியாக என்ன பண்ணுறேன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு செஷன்ஸை முடிச்சுக்கலாம். ஸோ நிம்மான்ஸில் டாக்டர் பிரீத்தி சின்ஹா அவங்க அடிக்கிறது தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம ஃபாரினில் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வச்சு நிறைய ரிசர்ச் வரல. ஸோ மேடம் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட வயசானவங்களுக்கு, அதாவது 60+ உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய மெடிகேஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நிறைய மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாத்திரைகளை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஃபியூச்சருக்கோசரம் பிளான் பண்ணி தான் இப்போ ஆரம்பிச்ச ஒரு ரிசர்ச் இது. ஏன்னா நம்ம இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த ரிசர்ச் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம டிப்ரெஷனுக்கு இனிமேல் நார்மல் மெடிகேஷனுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸை கொடுத்தாலே பெட்டர். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸில் லெஸ் கெமிக்கல், அதாவது கம்மியான கெமிக்கல் இருக்குது, கம்மியாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த நார்மல் மெடிகேஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால தான் இந்த ரிசர்ச் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்லி நம்ம இந்தியாவில் 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மனநிலை கொஞ்சம் நல்லா இல்லாதவங்களுக்கு சோகமாக உள்ளவங்களுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸை கொடுத்து டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து செக் பண்றாங்க. அதாவது 1½ மாசத்துல இப்போ வந்து நார்மல் மெடிகேஷனும் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ப்ரோபயோட்டிக்ஸும் கொடுத்து 1½ மாசத்துல அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு 6 மாசத்துல செக் பண்ணுவோம். சாரி 3 மாசத்துல செக் பண்ணுவோம். 1½ மாசம், அதுக்கப்புறம் 3½ மாசத்துலயும் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் நார்மல் மெடிகேஷன் மட்டும் இன்னொரு 6 மாசத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பியும் செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணுறப்போ இப்போ இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அது நார்மல் மெடிகேஷன் எடுத்துக்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்லைன்னா எப்படி ஆயிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் அனாலிசிஸ் பீரியட் வரல, இப்போ தான் டேட்டாவே எடுத்துகிட்டு இருக்கோம். பட் இந்த பீரியட்லேயே வந்து நிறைய ப்ராமிசிங்கான ஒரு ரிசல்ட் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் ரிலீஸ் ஆகிறப்போ அண்ட் இதே மாதிரி நிறைய ரிசர்ச் வந்து நம்ம பேக்கப்புக்கு நிறையா வந்துச்சுன்னா நம்ம டிப்ரெஷனுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து எந்த மெடிகேஷனும் இல்லாமல் வெறும் ப்ரோபயோட்டிக்ஸ் வச்சே ட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மோடு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நிம்மான்ஸ் பக்கத்தில் இருக்காங்களோ ஆர் பெங்களூர்ல இருக்காங்களோ அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ மனசு ஃபுல்லாக இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் சோகத்தோடு அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க நிம்மான்ஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ப்ரோபயோட்டிக்ஸை கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து இந்த மாதிரி சில டெஸ்ட் இருக்கும், அதாவது சில கேள்விகள் தான் அண்ட் பிளட் டெஸ்ட், ஒரு சின்ன பிளட் டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மட்டும் வச்சு எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப நன்றி. இது என்னோட சின்ன ப்ரெசன்டேஷன். ஏதாவது டவுட் இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் மேடம் நல்லா பேசுனீங்க, நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்தீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் நல்லா வந்ததுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மேடம், லாக்டோபாசிலஸ் பத்தி ஒரு சொன்னீங்க, இன்னொரு வந்து சைட்டோபாசிலஸ், இன்னொரு இது என்ன சொன்னீங்க? பைஃபிடோபாக்டீரியம் சார். பைஃபிடோவா? BIFI. அதே மாதிரி இந்த CFU ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அந்த CFU எவ்வளவு இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கரெக்டான பாயிண்ட் தெரியல சார், நான் உங்களுக்கு வேணா தனியா மெசேஜ் பண்றேன் சார். ஏன்னா இது நிறைய சொல்றாங்க, அடிக்கடி இதை கேள்விப்படுறேன், நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே, அது நல்லா இருந்ததுமா. பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, thank you சார். இந்த ஃபோன் நம்பர் கொடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். போட்டோ எடுக்கலாம்னு பார்த்து அதுக்குள்ள அது போயிடுச்சு. ஓகே சார், 1 minute. எஸ் சார். தேங்க்யூ மேடம்.
உங்க டாக்டர் டீம் லீடர் பேர் என்ன சொன்னீங்க? சாரி சார். டீம் லீடர் பேர் என்ன சொன்னீங்க? டாக்டர் பிரீத்தி சின்ஹா. டாக்டர் பிரீத்தி சின்ஹாவா? பட் நீங்க எதிர்பார்க்கறதுன்னா மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்கவங்கள எதிர்பார்க்கறீங்க ஃபார் யுவர் இல்ல ரிசர்ச். சார், மாடரேட்லி டிப்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ். மாடரேட்லி டிப்ரெஸ்ட் பேஷண்ட். மைல்ட் டு மாடரேட். மைல்டு டு மாடரேட் டிப்ரெஸ்ட். மேல இருக்குமான்னு பாருங்க. ஓகே. அவங்கள வந்து இது பண்ணுங்க. உங்களோட ரிசர்ச் பீரியட் இஸ் அபவுட் 1 year. 1.5 years சார். half year is over. இன்னும் 1 year இருக்கு சார். இன்னும் 1 year. பட் அவங்க யாராவது புது பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க வந்து you have to test them for a year இல்லையா? டெஸ்ட் ஃபார் 6 months சார். 6 months இருந்தாலே போதும். 3 months வந்து ப்ரோபயோட்டிக்ஸோட, 3 months ப்ரோபயோட்டிக்ஸ் இல்லாம. வெரி குட் வெரி குட். அதே மாதிரி வேற யாராவது பேசுறவங்கன்னா பேசுங்க. இல்ல சார், ஒரே ஒரு கேள்விக்கு தயவு செஞ்சு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சார். கேட்கலாமா சார்? சரி, ப்ரீபயாட்டிக் பிளஸ் ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறதுமா. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா? நிறைய நல்ல பிராண்ட் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா இந்த பிராண்ட் தான் நல்லா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பட் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 600ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 60 டேப்லெட்ஸ்க்கு 600 அப்படின்னு சொல்லுவாங்க. 600ல இருந்து ஐ திங்க் ஈவன் 2000 வரைக்கும் போகுது வெறும் 60 டேப்லெட்ஸ்க்கு. அண்ட் அண்ட் இது ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி தான் சார். ஸோ இது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி கொஞ்சம் மார்க்கெட்ல வருது. பட் ஓகே தான் சார் எல்லாம். தேங்க்யூ தேங்க்யூ. மறந்து போச்சுமா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே சார், செஷன் முடிச்சுக்கலாமா? வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வேற யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா கன்க்ளூஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா ஜம்புநாதன் என்ன பேசுறதுன்னா இன்னொரு 5 நிமிஷம் பேசினா நம்ம 5 மணி ஆயிடும். நன்றி சார். பட் நானே பேசிட்டு இருக்க கூடாது. பேசலாம் சார், பேசுங்க. இப்போ இந்த சப்ஜெக்டே ஒரு புது சப்ஜெக்ட், இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். ரொம்ப அருமையான. அதான் சார், இந்த சப்ஜெக்டே இஸ் நியூ சப்ஜெக்ட், இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் மெடிக்கல் சயின்ஸ்ல. இது ஒரு புது விஷயமா இருக்கு. இன்னைக்கு இவங்க சொல்லும் போது முழுசா வந்து அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா இவங்க நம்ம அட்மிட்ல இருக்கிறாங்க, இவங்க அந்த குழுவுல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி இவங்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும். இந்த சப்ஜெக்டே வந்து ஒரு புது சப்ஜெக்டா இருக்கு, இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம். லைட், மைண்ட், நர்வஸ், இத சைக்காட்ரிக் சப்ஜெக்ட்ல இது ஒரு நியூ ஃபீல்டு. அது வந்து டயட்டையும் மைண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து முழுசா சரியா உள்வாங்கிக்க முடியாத அளவுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட். இட்ஸ் பிகாஸ் நியூ. இல்ல சார், உள்வாங்கிக்க முடியலன்னா அவங்கள ரிப்பீட் பண்ணி எந்த ஏரியாவுல உங்களுக்கு டவுட் கேட்கலாம் சார். ப்ரீபயோட்டிக்ஸ் சொன்னாங்க, ப்ரோ சொன்னாங்க, டயட்டை பத்தி சொன்னாங்க. டயட் எப்படி வந்து பாடியில ஃபங்க்ஷன் அருமையான கருத்து. ஒரு புது சப்ஜெக்ட் வரும்பொழுது நம்ம திரும்பி அவங்க கிட்ட கேட்டு எந்த ஏரியாவுல நமக்கு சந்தேகம் அப்படிங்கறத கேட்கலாம். டேப்லெட்ஸை பத்தி சொன்னாங்க, அது என்னன்னு விவரம் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. சொல்லுங்கம்மா. ஓகே சார். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நம்ம சாப்பாட்டுல இருக்கு, நார்மலான சாப்பாட்டுல இருக்கு. ஆனா சாப்பாட்டுல கிடைக்காதப்போ அது டேப்லெட் ஃபார்மையும் இப்போ வந்து புதுசா உருவாக்கி அதை வந்து வித்துட்டு இருக்காங்க. அது நம்ம நார்மல் மெடிக்கல் சென்டர்லயே கிடைக்குது. நார்மல் இப்போ ஃபார்மசியில போனீங்கன்னா ப்ரீபயோட்டிக்ஸ் வேணும், ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களே தராங்க இப்போ. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பர்ட் இல்லாதனால நான் இந்த டேப்லெட் நல்லா இருக்கு, அந்த டேப்லெட் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா இந்த
டேப்லெட்டை யூஸ் பண்ணி தான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டேப்லெட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா அந்த 2 டைப் ஆஃப் பாக்டீரியா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த 2 பாக்டீரியாஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமினுக்கும் இந்த டேப்லெட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அல்லது என்ன ரிலேட்டடா இருக்கு? விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சிக்கு விட்டமின்ஸ் கொடுக்குறாங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ்ல வந்து சொல்லக்கூடிய மாத்திரைக்கும் விட்டமின் மாத்திரைகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? அதே மாதிரி தான் சார் விட்டமின் வந்து இப்போ விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னா போய் சன்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம ப்ரோபியோட்டிக்ஸ், அதாவது நம்ம நல்ல பாக்டீரியா கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரோபியோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதோட அது எது எடுத்துக்கிறோமோ, அதாவது டேப்லெட்ஸ் எதுக்கு எடுத்துக்கிறோமோ, அதாவது விட்டமின் டேப்லெட்ஸ் எதுக்கு எடுத்துக்கிறோமோ அது வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது. நம்ம ப்ரோபியோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து சால்வ் பண்ணுது. அது விட்டமின்ஸும் சில விட்டமின்ஸ் வந்து நம்ம பாக்டீரியாவை ஹெல்ப் பண்ணும். ஆனா வந்து பர்டிகுலரா பாக்டீரியாவை ஹெல்ப் பண்றதுக்குன்னு சில சப்ளிமெண்ட் இருக்குன்னா அது வந்து ப்ரோபியோட்டிக் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ்க்கும் டயட்டுக்கும், அதாவது வெஜிடபிள்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் சார் அந்த ப்ரோபியோட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. இது இப்ப சொன்னீங்க நீராகாரம் வந்து சொன்னீங்க, அதாவது இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா, பழங்களுக்கும் காய்கறிகளும் சாப்பிடணும்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு சப்ஸ்டிட்யூட்டா வைட்டமின்ஸ் மாத்திரைகளை சாப்பிடணும்னு சொன்னா இதுல 2ல எது பலன் கொடுக்கும்ன்றதுதான் இப்ப பிரச்சனை. மெசேஜ் நான் கேட்டது சரிங்களா? கேட்ட கேள்வி 50 பில்லியன். மேடம், நான் ஜெயலட்சுமி பேசுறேன், சொல்றேம்மா. இப்போ மூக்கல கொஞ்சம் தெரியல மேடம். இப்போ ப்ரோபயோட்டிக்ஸ்க்கும் ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு? ஃபெர்மெண்டேஷனை பத்தி சொன்னீங்க, அதான் நீராகாரம், பழைய சாதம்ன்றது வந்து நீராகாரம். அது வந்து அந்த மாதிரி நீங்க வந்து விட்டமின்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத பத்தி சொல்லுங்க. சரி, இதுக்கு நான் பதில் அளிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச, எனக்கும் ரொம்ப இந்த இவங்க செய்யற ரிசர்ச் பத்தி தெரியலனாலும் லைக் சில இன்புட்ஸ் கொடுக்க விரும்புறேன். நம்ம குடல்ல அவங்க சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ்ன்றது ஒரு நல்ல கிருமி, நல்ல பாக்டீரியா வந்து இருக்கு. இது வந்து நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற சத்துக்கள், விட்டமின்ஸ்ன்றது சத்துக்கள், அது ஒரு சத்து. நம்ம சாப்பிடுற உணவுல அந்த சத்து இருக்கு. அது வந்து நம்மளுக்கு எங்க அது ரத்தத்துல எப்படி அப்சார்ப் ஆகும்னா குடல் வழியா தான் அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப்ஷன் சொல்றோம் நம்ம. அது வந்து குடல்ல இருந்து அப்சார்ப் ஆகி ரத்தத்துல கலந்து ரத்தம் மூலியமா நம்ம உடல் ஃபுல்லா உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் அந்த சத்து போய் சேருது. விட்டமின்ஸ்ன்றது ஒரு சத்து. இப்போ நீங்க காய்கள், பழங்கள் சாப்பிடும்போது அதுல சத்து நிறைந்த பொருள்கள், விட்டமின் நிறைந்த பொருட்களை சாப்பிடும்போது அது அப்சார்ப் நல்ல உடல்ல அப்சார்ப் ஆகி ரத்தத்துல கலந்து அது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். இப்ப இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது, அந்த நல்ல பாக்டீரியான்றது, நம்ம நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது அதுல விட்டமின்ஸ் இருக்கு. அது வந்து அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா, அந்த நீங்க சாப்பிட்டது டைஜஷன் ஆகி குடலுக்கு போகுது பாருங்க, குடல்லையும் சில டைஜஷன் ஏற்படும். அது நல்ல நீங்க சாப்பிடுற உணவுப் பொருட்கள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் அதனுடைய சரியான சத்துக்களை அப்சார்ப் பண்ணி ரத்தத்துல கலந்து உடல் ஃபுல்லா அந்த சத்தை வந்து போய் ரீச் ஆகிறதுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து அதையும் ஃபில்டர் பண்ணி அதை நம்மளுக்கு மலம் வழியா நம்மளுக்கு வெளியேற்றுறதுக்கு பயன்படுது. இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுதான் இந்த வேலையை மட்டும்தான் செய்யுதுன்னு இல்லை, இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு, நம்மளுடைய சிறுகுடல், பெருகுடல்ல இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த நல்ல பாக்டீரியா வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இந்த பாக்டீரியா வந்து டைஜஷனை வந்து சரி பண்ணுது, அல்லது டைஜஷனை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஆமா சார், பாக்டீரியா வந்து நம்ம சாப்பிடுற உணவை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதை வந்து அப்சார்ப் பண்ணி ரத்தத்துல கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, தேவையில்லாத செக்ரிகேட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். இது வந்து இயற்கையாவே நம்ம குடல்ல பிரசண்டா இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா.
இது இல்லைன்னா தான் நம்மளுக்கு எல்லா தொந்தரவும் இருக்கும். சப்போஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல பாக்டீரியா இல்லைன்னா நீங்க என்னதான் பழங்கள் சத்துள்ள பொருட்கள் சாப்பிட்டாலும் அது உடம்புல போய் சேராது. ஏன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு தடைபடுது. இது எப்படி டயக்னைஸ் பண்றாங்க அல்லது எப்படி பண்ணணும்? ஹவு டு டயக்னைஸ்? இப்ப நல்ல பாக்டீரியா இருக்கா இல்லையா, அது ரிக்வயர்டு நம்பர் இருக்கா இல்லையான்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் அதுக்குன்னு தனியா டெஸ்ட் இருக்கு சார். அது இல்லாம அதோட சிம்ப்டமா தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியாஸ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்ப்டம் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுனா, அதோட சின்ன சிம்ப்டமா தான் இது தெரியுது. அப்படி இல்லைன்னா இன்னும் பர்ட்டிகுலரா போகணும்னா பிளட் டெஸ்ட், சில பிளட் டெஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் எவ்வளோ இருக்கு அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். இல்ல நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட்டுங்க. சில பேர் நிறைய சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது இல்ல. அவங்களுக்கு வந்து நீங்க எனர்ஜி கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட கேஸ்ல எப்படி ஹவு டு ப்ரொசீட் வித் அல்ல ஹவு டு டயக்னோஸ் இட், ஹவு டு ட்ரீட் இட்ன்றத பத்தி சொல்லுங்க. அது டாக்டர்ஸ் ஹெல்ப் மூலியமா தான் சார் செய்ய முடியும். இது என்னோட ஸ்கோப்ல இல்ல. அண்ட் இது கன்ஃபார்மா இது டாக்டர்ஸ்க்கு போனாதான் கரெக்டான டயக்னோசிஸும் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இல்ல இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், அது தப்பா ஆகுறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு. சாரி, அவங்க சொல்றது வந்து லேப் டெஸ்ட்ல பிளட் டெஸ்ட்ல 20-30 வகையானது எடுத்து பண்றாங்க. எது எது கேட்கிறோமோ அதெல்லாம் சொல்றாங்க. அதுல இந்த பர்டிகுலரா எவ்வளவு நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா என்னன்னு டெஸ்ட்ல இருந்து வந்து அதை டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அவருடைய அட்வைஸ் படி தான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? சோ பிளட் டெஸ்ட்ல இந்த பாக்டீரியா பத்தி டீடைல்ஸ் கிடைக்குது இல்லைங்களா? கிடைக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணாக்க இந்த பாக்டீரியா இருக்கா இல்லையா, ரிக்வயர்ட் நம்பர் இருக்கா இல்லையான்றது தெரியும். அப்படியா மேடம்? சுகர் டெஸ்ட் மட்டும் தான் பண்றாங்க, வேற எதையும் சுகர் போய் பண்ணிட்டு இருக்காங்க, கொலஸ்ட்ரால் பண்றாங்க. இப்ப நீங்க 20-30 வரும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் ஆகும் மொத்தமா. ஒரு எல்லா டெஸ்ட்லயும் அவரு டிக் அடிப்பாங்க. அந்த மொத்தத்துல டிக் அடிச்சீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வரும். அந்த 10,000 ரூபாய் வரும் பொழுதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லா விதமான இதுவும் வரும். இது நாங்க பண்ணதால சொல்றோம் நாங்க. ரைட். ஏன்னா இது இட்ஸ் புது சப்ஜெக்டா இருக்கிறதுனால இந்த விஷயமே புதுசா இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ் பத்தி இதுவரையிலும் யாரும் வந்து டச் பண்ணி இந்த சப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. முக்கியமான பாயிண்ட் சார், வைட்டமின்ங்கிறது வந்து டிஃபிஷியன்சி சொல்றதுல இத வந்து அவங்க சொல்றது, அவங்க படிச்சது, அவங்க அனுபவத்தை பேசுறாங்க. இதுக்கு மேல வேணும்னா நம்ம அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி என்னுடைய ரிசல்ட் இப்படி இருக்கு, எனக்கு அஜீரணமா இருக்கு, குடல்ல பிரச்சனை இருக்கு, அல்சர் இருக்குது, பித்தப்பையில பிரச்சனை இருக்குது, குடல் பிரச்சனை ஒருத்தருக்கும் ஒரு பார்ட்டா எடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப ஈரல், கல்லீரல், இந்த மாதிரி இப்ப ஒரு வகையா குடலுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அதுல வந்து டாக்டருடைய அட்வைஸ் வந்து கேஸ்ட்ரோ எண்டமாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க உள்ள ஒரு கருவியை உள்ள விட்டு ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்புறம் சொன்ன பின்னால அதுக்கு பிரிவென்டிவா நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ண. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வெல்கம் சார். சார் சார் எனக்கு தெரிஞ்ச தகவல் ஒண்ணு சொல்றேன் சார். மேடம் சொல்லுங்க. இல்லம்மா சார், அதாவது லூஸ் மோஷன்லாம் ஆகும்போதுங்க உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா நிறைய லாஸ் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க இந்த லாக்டோபேசிலை, இந்த மாதிரி யோகர்ட்டு, கர்டு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா, அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள கர்டெல்லாம் சாப்பிட்டாக்கா மறுபடியும் அது நல்ல பாக்டீரியா உள்ள சேர்ந்த உடனே நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் முடிஞ்சு அது நல்லாயி உடம்பு நல்லாயிடுது. அதுதான் எனக்கு தெரிஞ்சது, அனுபவபூர்வமா தெரிஞ்சது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெரி குட். டீஹைட்ரேஷன் வரும் பொழுது லெமன் ஜூஸ், இளநீ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறோம் நம்ம. Karishma madam, can I ask one question? Yes sir. Madam, normally you say probiotic, biotic we have to take, and there is a balance in our gut and stomach. So when we fall ill and all, doctor give us a lot of antibiotics.
will this antibiotics kill or balance of our probiotic guts bacteria? In that, even good bacteria gets killed, no? So how to preserve them? எஸ் சார் டெஃபினெட்லி நிறைய குட் பாக்டீரியாஸ் போயிடும் அண்ட் வந்து நம்மளோட அன்பேலன்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நம்மளோட வயிறு வந்து ஒரு அன்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். ஆனால் அதை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம நம்ம வந்து சிக்காக இருக்கிறப்போ நிறையா நல்ல சாப்பாடுகள் எடுத்துக்கோங்க ஆர் நிறையா வீட்டு சாப்பாடு காய்கறி உள்ள சாப்பாடாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க டு ரிஸ்டோர் தட் அன்பேலன்ஸ்ட் கட் மைக்ரோ. ஸோ நார்மல் ஃபுட்லேயே நம்ம நார்மல் பீப்புளுக்கு நார்மல் ஃபுட்லேயே நம்ம கொண்டு வந்துடலாம் சார். இது ரொம்ப சிவியர் கேஸுக்கு போகிறப்ப தான் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிக்க பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோன்னா அது திருப்பியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு சில மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது தே வில் ப்ரிஸ்கிரைப் ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் சம் அதர் மெடிகேஷன் டு the normalize unbalanced microbiome. Thank you, Karishma. Thank you. Welcome. எனிவே இப்போ மணி 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் யாராவது Excellent. பேசினா இல்லைன்னா we can conclude. Okay. Excellent deliberation, madam. Excellent. Thank you, sir. ரொம்ப ரொம்ப சிறப்பா நீங்க இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து வழி நடத்திருக்கீங்க. நம்ம குரூப்ல இருந்து உங்களை நான் கேட்டோன்னே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அன்னபூர்ணியம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடத்தணும்னா உங்க நிமான்ஸுடைய சப்போர்ட் டாக்டர் பி.டி. சிவகுமார் இதுல ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே டெக்னிக்கல் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் எல்லாம் பண்றீங்க. அதை தொடர்ந்து உங்களை மாதிரி இப்போ புது சப்ஜெக்ட்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது வந்து இதுவரையிலும் கேட்காத ஒரு சப்ஜெக்டை நீங்க கொடுத்ததால இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த மூத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த இன்றைக்கு கேள்வி கேட்டதை வைத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லா சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஆல் தி பெஸ்ட். அன்னபூர்ணி அவர்களுக்கு நீங்க அவர்களை அறிமுகப்படுத்திய அன்னபூர்ணி அவர்களுக்கு சிறப்பான நன்றி வணக்கம். கலந்து கொண்ட மூத்தவர்கள் அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ கரிஷ்மா. ரொம்ப எளிமையா முதியவர்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். தங்கராஜ் சார் அவர்களுக்கும் இன்னைக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நியர்லி 27 பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேலும் இந்த நிகழ்ச்சி நல்லா சிறப்பா தொடர்றதுக்கு எல்லாருடைய கோஆபரேஷனும் வேணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றி சார். ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம். ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா புரிஞ்சது. நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்லையும் நல்லா பேசினாங்க. ரொம்ப நன்றிம்மா. அன்னபூர்ணி மேடத்துக்கு நன்றி.